நிறைய இன்கம் தான் வருது, நான் எதுக்கு பட்ஜெட்டிங் பண்ணணும்? இப்போ 40,000 ரூபா சார் என் சேலரி, நான் பட்ஜெட்டிங் பண்ணணும் சார். தேதி 15 ஆயிடுச்சுன்னா என்னோட சம்பளம் ஃபுல்லாகவே காலி ஆயிடுது சார். எனக்கு எங்கே போகுதுன்னே தெரியல. இந்த மாதம் சம்பளம் வந்துச்சுன்னா நான் பட்ஜெட்டிங் பண்ணுறேன் அப்படின்னா நான் எப்படி சார் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இன்கம் ஓவராக எஸ்டிமேட் பண்ணுவாங்க, இல்லை செலவை குறைவாக எஸ்டிமேட் பண்ணுவாங்க. இந்த ரெண்டுமே தப்பான ஒரு விஷயம். எல்லா ஃபினான்ஷியல் அட்வைசருமே சொல்கிறது பட்ஜெட்டிங் போட்டு வாழ்க்கையை நடத்தினீங்கன்னா வாழ்க்கை நல்லா போகும்னு சொல்கிறாங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு என்னோட லைஃப்பில் நான் என்ன பெட்டர்மெண்ட் பார்க்கலாம்? நீங்களே ஒரு விஷயத்துக்கு கமிட் பண்ணிட்டு நீங்களே விட்ரா பண்ணீங்கன்னா உங்களுடைய குறிக்கோளே உங்களுடைய முயற்சியே சரியில்லைன்னு அர்த்தம். வணக்கம் சார். வணக்கம் சார். சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா நான் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டது எங்கள் அம்மா கிட்ட. ஏன்னா மாதம் நோட் எடுத்து பட்ஜெட் போடுவாங்க. அப்பா இவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்காரு, நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டிங்கிற விஷயத்த நான் யார்ட்டையும் பார்க்குறதும் இல்லை, யாரும் பண்ணுறதும் இல்லை. காசு வருது, நாங்கள் செலவு பண்ணுறோம், அடுத்த மாதம் திரும்ப எனக்கு சேலரி வரும், நான் அதையும் செலவு பண்ணுவேன், இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஒருத்தர் 30,000 டு 40,000 இப்போ நார்மல் சேலரி ஆயிடுச்சு சார், எல்லாரும் வாங்குறது ஆயிடுச்சு. ஸோ இவங்க பட்ஜெட்டிங் பண்ணணும்னா எப்படி சார் பட்ஜெட்டிங் பண்ணணும்? இன்னொரு ஆட் ஆன் கேள்வி என்னன்னா, இவங்க முதல்ல பட்ஜெட்டிங் பண்ணணுமா? ஏன்னா எல்லாருமே கேட்கறது தான், நிறைய இன்கம் தான் வருது, நான் எதுக்கு பட்ஜெட்டிங் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எல்லாருமே ஏர்ன் பண்ணுற எல்லாருமே முதல்ல பண்ண வேண்டியது பட்ஜெட்டிங். ஏன்னா வருமானத்துக்கு மேலே செலவு இருக்கக்கூடாது. பழங்காலத்துலேருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அந்த செலவுகளை குறைக்கணும்ன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட்ஜெட்டுன்றது ஒரு பிளான். இப்போ நமக்கு எவ்வளவுன்னு தெரியாமல் நம்ம செலவு பண்ண முடியாது. ஸோ அதனால பட்ஜெட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது விஷயம், எல்லாருமே பட்ஜெட்டிங் பண்ணணுமா? 30,000 இருக்கிறவங்க பட்ஜெட்டிங் பண்ணணுமா, 40,000 பட்ஜெட்டிங் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாலும் அந்த இதுக்கும் யூ ஹேவ் டு ஹேவ் தட் திங். 1 லட்சம் வச்சிருக்கவங்க தான் பட்ஜெட்டிங் பண்ணணுன்றது கிடையாது. 30,000 இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தேவைகள், ஒரு கோல்ஸ் இருக்கும். ஒரு காமன் ஃபேமிலிக்கு பேசிக்காக சில கோல்ஸ் இருக்கும். அந்த 4-5 விஷயங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நிச்சயமாக பட்ஜெட்டிங் தேவை. அப்போ தான் சர்ப்ளஸ் எவ்வளோன்னு இருக்கும். சர்ப்ளஸ் இருந்தால் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நம்ம சொல்லியா போயிடலாம் சார். இப்போ 40,000 ரூபா சார் என் சேலரி, நான் பட்ஜெட்டிங் பண்ணணும் சார். தேதி 15 ஆயிடுச்சுன்னா என்னோட சம்பளம் ஃபுல்லாகவே காலி ஆயிடுது சார், எனக்கு எங்கே போகுதுன்னே தெரியல. ஸோ நான் எனக்கு இந்த மாதம் சம்பளம் வந்துச்சுன்னா நான் பட்ஜெட்டிங் பண்ணுறேன் அப்படின்னா நான் எப்படி சார் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எல்லாருமே சொல்லுவாங்க, முதல்ல எவ்வளோ செலவு போச்சோ அதுக்கப்புறம் சேர்த்து வைங்க. ஆமாம், நீங்கள் சேர்த்து வச்சப்புறம் செலவு பண்ணுங்க, தட் இஸ் பெட்டர். ஓகே. 1ஆம் தேதியே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கமிட் பண்ணிடுங்க. சம்பளம் 1ஆம் தேதினா 1ஆம் தேதி, 5ஆம் தேதினா 5ஆம் தேதி கமிட் பண்ணிடுங்க. இது பெஸ்ட் ப்ரூவன் டெக்னிக். இங்கே மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைட் ப்ரூவன் டெக்னிக். இதில் 2 விதமாக பண்ணலாம். ஜென்ரலாக ஒரு 2 ரூலை சொல்லுவோம் நம்ம. ஒன்று 50-30-20 ரூல் சொல்லுவோம். பேசிக்கலாக ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டியது 3 விஷயம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒன்று தேவைகள், நீட்ஸ். 2 வாண்ட்ஸ், நம்ம விருப்பங்கள். அடுத்தது நம்மளுடைய சேவிங்ஸ், மீன்ஸ் நம்மளுடைய எதிர்கால தேவைக்கான பணம். இந்த 3த்தையுமே நம்ம பிரித்து வச்சுக்கணும். 50-30-20 அப்படின்னா 50% நீங்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு யூஸ் பண்ணுங்க. 30% உங்களுக்கு விருப்பங்களுக்கு பண்ணுங்க. 20% லாங் டேர்ம்க்கு எடுத்து வைங்க. இது ஒரு கன்சர்வேட்டிவாக இருக்கிறவங்க பண்ணணும். கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கிறவங்க 1/3 ரூலை ஃபாலோ பண்ணலாம். 33% ரூல்னு சொல்லுவோம். 33%க்குள்ள உங்களுடைய தேவைகளை பார்த்துக்கோங்க. 33% வரைக்கும் வாண்ட்ஸ், ஓரளவுக்கு நல்லாவே என்ஜாய் பண்ணுங்க. 33% எதிர்காலத்துக்கு வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுடைய லைஃபோடைய தரம் எப்பயுமே கீழே போகும். சார், இப்போ பட்ஜெட்டிங் பற்றி பேசும்போது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டிங் கரெக்டாக போடுறாங்களான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. பட்ஜெட்டிங்கே நிறைய பேர் போடுறதில்ல. ஸோ இனிமே போட போகிறாங்க அப்படின்னா அவங்க இந்தந்த தப்பெல்லாம் செய்யக்கூடாது பட்ஜெட்டிங்கில், இதெல்லாம் மேஜர் மிஸ்டேக்ஸ். நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். அப்படின்னா என்னென்ன மிஸ்டேக்ஸ் சார் காமனாக பட்ஜெட்டிங்கில் நடக்கிறது? முதல்ல எஸ்டிமேட் பண்ணுறது, ஓவராக எஸ்டிமேட் பண்ணுறது. ஓகே. ஓவராக எஸ்டிமேட் பண்ணுறது இன்கம் ஓவராக எஸ்டிமேட் பண்ணுவாங்க, இல்லை செலவை குறைவாக எஸ்டிமேட் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே தப்பான ஒரு விஷயம். ஓகே. இதில் 2த்துலேயும் தவறு வந்ததுன்னா பட்ஜெட்டிங் பெரிய ஒரு விஷயம் இருக்கும். ராங் ஃப்ளிப் சைட் பார்த்தோன்னா அதுவும் ராங் தான். பட் அப்ராப்ரியேட்டாக போடணும் அப்படின்னா உங்களுடைய இன்கம் அப்ராப்ரியேட்டாக வச்சுக்கோங்க. எவ்வளோ வருதோ அதோட கொஞ்சம் குறைச்சா நீங்கள் திட்டம் போட்டிங்கனாலும் நல்லது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ டாக்ஸஸ் இருக்குது, எதிர்பாராத செலவுகள் இருக்குது. அதனால கொஞ்சம் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வச்சுக்கோங்க, ஒரு மார்ஜினை வச்சுக்கோங்க. அதே மாதிரி செலவுகளை எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகே. நீங்கள் சொல்கிறத விட ஒரு 10% அதிகமாகவே வச்சுக்கோங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக பாயிண்டடாக நம்ம இவ்வளோதான் பண்ணுவோம் அப்படின்றத சொல்ல முடியாது. ஸோ நம்ம மூவிக்குன்னு போடும்போது 500 ரூபா பட்ஜெட்டுன்னு போட்டோன்னா மூவியில் 500 ரூபா தான் போகுமா அப்படின்னு கேட்டோன்னா நிறைய பெரிய கொஸ்டின். கரெக்ட். அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய விஷயங்கள் வரலாம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு வச்சுக்கோங்க. ஸோ செலவுகளை பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுருந்தீங்கன்னா டெஃபினட்டாக லைஃப் நல்லா. ஓகே சார். இப்போது பட்ஜெட்டிங் நாங்கள் போடுறோம், ஓகே. பட் எல்லா ஃபினான்ஷியல் அட்வைசருமே சொல்கிறது பட்ஜெட்டிங் போட்டு வாழ்க்கையை நடத்தினீங்கன்னா வாழ்க்கை நல்லா போகும்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. நான் அவங்க சொல்கிற மாதிரி ஒரு வருஷம் நான் பட்ஜெட்டிங் கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணுறேன், என்னோடய வாண்ட்ஸு நீட்ஸ் எல்லாத்தையுமே நான் இது பண்ணிக்கிறேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு என்னோட லைஃப்ல நான் என்ன பெட்டர்மெண்ட் பார்க்கலாம், என்ன இருக்கும்? 2 ரூல் சொல்லியிருந்தேன். 50-30-20 ரூல் சொல்லியிருந்தேன். அந்த பட்ஜெட்டை ஃபாலோ பண்ணுனா கிட்டத்தட்ட 2.5 to
3 மாதத்துக்கான மந்த்லி சேலரி உங்கள் கையில் இருக்கும். ஓகே. லாங் டேர்ம். ம். சிம்பிளான ஒரு விஷயம், ஒரே வருஷத்தில் நான் சொல்கிறேன். ஓகே. இதே 1/3 ரூல், கொஞ்சம் அக்ரெசிவான ரூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா மினிமம் உங்களுக்கு ஒரு 4லேருந்து 5 மாதத்துக்கான சேலரி, உங்களோட மந்த்லி சேலரி வந்து உங்கள் கையில் இருக்கும். ஓகே. இதுவே பெரிய ஒரு விஷயம் தானே. லைஃப்பில் வந்து ஒரு டைம்ன்றது வந்து ஒரு 30 வருஷம் தான் ஏர்ன் பண்ண போகிறீங்க. 30 வருஷத்துலையும் ஒவ்வொரு வருஷத்துலையும் 4 மாதம் உங்களால் வந்து சேர்க்க முடியுது அப்படின்னா அடுத்த 30 வருஷத்தை நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டீங்க. அது வளரும் போது நீங்கள் எந்த இதுக்கும் சஃபர் பண்ண வேண்டாம், யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டாம். அதுவே பெரிய விஷயம் தானே. சார் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ பட்ஜெட்டிங் போடுறப்போ சில பேர் வந்துட்டு சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 2 பண்ண சொல்கிறீங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பல பேர் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணுறாங்க, சேவிங் பண்ணுறது இல்லை. அதுதான் க்ரோ ஆக போது, அதான் நான் காப்பாற்ற போகுது இல்லை, பத்தாவதுக்கு எதுக்கு நான் சேவிங்ஸும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பட்ஜெட்டிங்கில் சேவிங்ஸ் எவ்வளோ சார் ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுது? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து சேவிங்ஸ்ன்றது வந்து நீங்கள் வந்து திடீர்னு எதிர்பாராத செலவுகள் நிறைய இருக்கும், ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடியது. இப்போ நான் என் வண்டியை எடுத்துகிட்டு போகிறேன்னா என் வண்டி எப்போ பிரேக் டவுன் ஆகுன்றது எனக்கு தெரியாது. ஸோ இதுக்கு வந்து நான் பட்ஜெட்டிங் எல்லாம் போட்டு வச்சிருக்க மாட்டேன். அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஓரளவுக்கு சேவிங்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணலாம். அதே மாதிரி சில நோய்வாய்கள் வர்றது, இந்த மாதிரி ஒரு கோல்டு, ஒரு காஃப், ஒரு ஃபீவர், இந்த மாதிரி வரும்போது வந்து உங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து ரொம்ப பெருசாலாம் பார்க்க முடியாது. அதனால எந்த இதுக்கும் வந்து நீங்கள் வந்து பேசிக் விஷயங்களுக்கு வந்து நீங்கள் நிச்சயமாக வந்து ஒரு எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ் வச்சுக்கணும். இதுக்கு தான் சேவிங்ஸ் வேணும். எல்லாமே லாங் டேர்ம்ல போட்டுருந்தேன்னா ஒவ்வொரு தடவையும் விட்ரா பண்ண முடியுமா? ஒன்று அது ஃபினான்ஷியல் டிசிப்ளினுக்கு சரியான விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்களே ஒரு விஷயத்துக்கு கமிட் பண்ணிட்டு நீங்களே விட்ரா பண்ணீங்கன்னா உங்களுடைய குறிக்கோளே, உங்களுடைய ஒரு முயற்சியே வந்து சரியில்லைன்னு அர்த்தம். ரெண்டாவது, நீங்கள் இந்த மாதிரி ப்ரொவிஷன் வச்சிருந்தீங்கன்னா அது தானா போயிட்டு இருக்கும். ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வரும்போது நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு பவர் ஆஃப் நோ ஸ்பெண்டிங்கும் இருக்கும் கையில். ஓகே. இப்போ லோயர் இன்கம் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க, 15,000 to 20,000 சில பேர் சேலரியில் வாங்குறாங்க. ஸோ இவங்கெல்லாம் கேட்குறது வந்து என்னோட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் எப்படி பிளான் பண்ணுறது, எனக்கு இவ்வளோ தான் இருக்குது சேலரியே, நான் எங்கே லேக் ஆகிறேன், என்னால் பண்ணவே முடியல கடைசி வரைக்கும், ஏன்னா சேலரியே கம்மியாக இருக்குது, அதுதான் ரீசனாக சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் பண்ண முடியுமா சார்? அவங்க பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? நிறைய பேர் வந்து அந்த மித்து வந்து என்னால் பண்ண முடியாது. முதல் விஷயம் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுக்க பழகிக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுக்க பழகிக்கணும்னா எவ்வளோ சேலரி குறைச்சலாக இருந்ததுனாலும் ஒரு 1000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, 1500, 2000 எவ்வளோ இருக்கோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. நிறைய நேரம் நம்ம வந்து ஃபிக்ஸட் நம்பருக்கு போயிடுவோம். 1000 அப்படின்ற ஃபிக்ஸட் நம்பருக்கு போயிடும். 1100 பண்ணி பாருங்களேன், ஒரு 100 ரூபா தான் டிஃபரன்ஸ். பட் அந்த 100 ரூபாவோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எல்லா நேரத்துலையும் அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து அவங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் வந்து அந்த எக்ஸ்பென்சஸை ஓரளவுக்கு கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வந்து மீதியை சர்ப்ளஸை கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி அதை வந்து சேனலைஸ் பண்ணினாலே வந்து நிச்சயமாக வந்து அவங்களும் வந்து ஒரு நல்ல ஃபினான்ஷியல் நிலைமையை பார்க்க முடியும். ஓகே. எல்லாமே அன்னன்னைக்கு அந்தந்த மாதத்துக்கு செலவு பண்ணணுன்ற அந்த அந்த எண்ணத்தை விட்டுட்டு லாங் டேர்முக்கும் கொஞ்சம் எடுத்து வைக்கணுன்ற ஒரு குறிக்கோள் எல்லாருக்குள்ளேயும் வந்துருச்சுன்னா டெஃபினட்டாக வந்து இட் வில் பி குட் டைம். ஓகே. இப்போது 40,000 ரூபாய் சேலரி வாங்குற ஒருத்தர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி வந்துட்டு என்னோட அத்தியாவசிய தேவைகளே என்னால் பூர்த்தி பண்ணிக்க முடியல, எனக்கு லோன் அவ்வளோ இருக்குது அப்படின்றார். ஸோ ஃபஸ்ட்டு அவர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, அந்த ட்ராப்லேருந்து வெளியே வரணும்னா? லோனை முதல்ல வந்து எப்படி வந்து குறைக்கணும்னு பார்க்கணும். லோன் குறைக்கிறதுக்கு வந்து ஒன்று வந்து நம்மக்கிட்ட சேவிங்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா நம்ம பார்த்துட்டு we can make it. ஆர் அந்த லோனையும் எப்படி வந்து ரீஃபண்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு மீன்ஸ் வந்து லோனுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு சேனலைஸ் பண்ணி அந்த லோனுடைய இன்ட்ரெஸ்ட் குறைக்க முடியுமா அப்படின்றத பார்க்கணும். ஓகே. நிறைய நேரத்தில் பர்சனல் லோனோ இல்லை கிரெடிட் கார்டு லோனோ வச்சுருந்தாங்கன்னா அதை நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் லோனாக மாற்ற முடியுமா அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ரொம்ப இது பண்ணணும். அது மாதிரி இஎம்ஐ எங்கெங்கெல்லாம் குறைக்க முடியும், ஃபாஸ்ட்டாக எந்த லோனை குறைக்க முடியும், ஸோ தட் இஎம்ஐ வந்து ஃப்ரீ ஆகிடும். அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்னோபாலிங் மெத்தட்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து மற்ற லோனையும் அடைக்கிறதுக்கு அது வந்து உதவும். ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும். இது ப்ராப்பராக உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா பாருங்க, இல்லைன்னா ஒரு கன்சல்டன்ட் கிட்ட போய் உட்காருங்க, ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய டைம் அவர் கூட கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து அவங்க ஒரு வழி சொல்லுவாங்க. ஓகே. அதை வச்சு அவங்க வந்து நிச்சயமாக வந்து பிளான் பண்ண முடியும். ஓகே. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே பட்ஜெட் போடும்போது வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ் இதை மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்க. சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ வரைக்குமே நிறைய பேர் ஆட் பண்ணுறாங்களான்னு தெரியாது. ஸோ அந்த வீடியோக்கு அப்புறம் நிறைய பேர் ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.